ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி என்ன வீடியோ பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா, இன்றைக்கி கோயம்புத்தூர் தண்டுமாரியம்மன் கோவில் நோம்பி. அந்த நோம்பிக்காக நான் பால் குடம் எடுக்கிறதுக்காக காத்துக்கிட்டு இருந்தேன். இன்றைக்கி பால் குடம் எடுக்கிறோம். அதுக்காக தான் கிளம்பிட்டோம். 5 மணிக்கு அங்கே இருக்கணும். அதனால் 4 மணிக்கு எந்திரிச்சு எல்லாம் ரெடியாகி கிளம்பியாச்சு. இன்றைக்கி அந்த வீடியோ தான் பார்க்க போகிறோம். வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். இருட்டாக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ் வெளியே. ஆனால் 4 மணிக்கு 3:30 3:45 எழுந்திரிச்சு குளிச்சு ரெடி ஆகிட்டேன். ஆனால் பார்த்தீங்கன்னா பயங்கரமாக வேர்த்து ஒழுகுது ஃப்ரெண்ட்ஸ். ஏன்னா அந்தளவுக்கு ஹீட்டாக இருக்குது வெயில். சுத்தமாகவே முடியல, அந்தளவுக்கு பயங்கரமாக வேர்த்து ஒழுகுது. சரி, ஓகே, 5 மணிக்கெலாம் அங்கே இருக்கணும்னு சொன்னாங்க. ஏன்னா 7 மணிக்கெலாம் பால் கூட வந்துருன்னு சொல்லிட்டாங்க கோயிலுக்கு. அதனால் இப்போ நாங்கள் கிளம்பிட்டோம். எங்கேருந்து கிளம்புதுன்னு பார்த்தீங்கன்னா, இங்கே நம்ம கோணியம்மன் கோயிலிருந்து தான் ஸ்டார்ட் ஆகுது. அக்னிச்சட்டி, பால் குடம், தீர்த்த குடம் எல்லாம் எடுக்கிறது. சரி, ஓகே, அதனால் நாங்கள் இப்போ கிளம்புனா தான் கரெக்டாக இருக்கும். தம்பிங்களுக்கு இன்றைக்கி பெரிய தம்பிக்கு எக்ஸாம் ஃப்ரெண்ட்ஸ். அதனால் பார்த்திங்கன்னா அவனை கூட்டிகிட்டு போக முடியாது. நானும் அவரும் தான் கிளம்புறோம். ஏன்னா 7-8 மணிக்குள்ள முடிஞ்சிடும்னு இருக்காங்க. அதனால் ஃப்ரெண்ட்ஸ், பால் குடம் எடுக்கிறதுக்காக நம்ம தலையில் வைப்போம் இல்லைங்களா, அந்த சுமாடா அப்படின்னு சொல்லுவாங்களே, அதை ரெடி பண்ணிகிட்ருக்கோம் கொண்டு போகிறதுக்கு. ரெடி ஆகியாச்சு. சாமியெல்லாம் கும்பிட்டு முடிச்சுட்டு கிளம்பியாச்சு ஃப்ரெண்ட்ஸ். ஃப்ரெண்ட்ஸ், கிளம்பி போயிட்டுருக்கோம். இப்போ பார்த்தீங்கன்னா கோவிலுக்கு வந்துட்டோம். இது பார்த்தீங்கன்னா நம்ம தண்டுமாரியம்மன் கோயில் தான். பால் குடம் எடுக்கிறது கோணியம்மன் கோயில். சரி, அங்கே கிளம்புறதுக்கு முன்னாடி நம்ம சாமி தரிசனம் பண்ணிட்டு வந்தான்னு சொல்லிட்டு இங்கே வந்துட்டோம். கடைக்கு பூ வச்சுட்டாங்க மேலே. ரெடி ஆயிடுச்சு. சாப்பாடு சப்பாத்தி ரெடி ஆகுது. ஃப்ரெண்ட்ஸ், இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம கோயிலுக்கு கிளம்பிட்டோம்.
காலையில் போன தண்டுமாரியம்மன் கோயிலே தான். என்னென்னு பார்த்தீங்கன்னா காலையில் தேங்காய் பழம் உடச்சி சாமி கும்பிட முடியல. எனக்கு சரியான கூட்டம். பால் கூட அபிஷேகம் பண்ணதுமே வந்துட்டு எனக்கு தம்பிங்களே வர விட்டுட்டு போயிருந்தோம். அதனால் இப்போ எல்லாருமே போய் தேங்காய் பழம் உடச்சி சாமி கும்பிட்டு வர வேண்டியதுதான். அதுக்காக இப்போ ஈவினிங் கிளம்பிட்டோம். வாங்க போகலாம். ஓகேவா, கிளம்பலாமா? கிளம்பலாம். இருட்டாயிட்டோம். விளையாட்டு சாமான அவ்வளோதானே கேட்கறதுக்கு ஆமாம் இல்லை. அது விளையாட்டு சாமான வேணுமா அந்த பக்கம் கடை எடுத்து சாமி மட்டும் அப்படி கூப்பிட்டு நல்ல தேங்காய் எடுத்தீங்களா? நான் தான் எடுத்தேன். பார்த்துக்க. ஃப்ரெண்ட்ஸ் சின்ன தம்பியும் அவரும் வந்துட்டு வந்தாங்க. நானும் பெரிய தம்பி ஒரு இடத்துல உட்காந்துருந்தேன். சின்ன தம்பி வந்து எங்களை தேடுறேன்னு சொல்லிட்டு தேடிட்டு இருந்தான். ஆனால் நாங்கள் அவனுக்கு கீழே கண் முன்னாடியே தான் இருந்தோம். ஆனால் அவன் பாருங்கள் கண்ணாடி போட்டு எங்களை தேடுறான். ஃப்ரெண்ட்ஸ் தம்பி வந்து என்னையும் அவங்க பெரிய தம்பியை காணுன்னு சொல்லிட்டு சின்ன தம்பி எங்களை அவங்க அப்பாவை தூக்க சொல்லி கண்ணாடி போட்ட மாதிரி பார்த்துக்கிட்டு இருக்கான் பாருங்க. தேடிட்டு இருக்கான் எங்களையே. நாங்கள் இங்கே உட்காந்துருக்கிறதா அவனுக்கு தெரியலை. நீமே தேடிட்டு தான் ஃப்ரெண்ட்ஸ் இருக்கா. தேடிட்டு போயிட்டு இருக்காங்க பாருங்க. கண்ணுக்கு முன்னாடியே உட்காந்துருக்கோம். ஆனால் அவனுக்கு தெரியலை, தேடுறான். கண்ணுக்கு முன்னாடியே உட்காந்துருக்கோம். அவனால கண்டுபிடிச்சிட்டா ஃப்ரெண்ட்ஸ். கண்ணுக்கு முன்னாடியே உட்காந்துருக்கேன். எங்களை தேடிட்டு இருக்கேன். அது என்ன கண்ணாடியா?